அறிவியல் இயக்கம் சார்பாக திருக்குறள் போட்டி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் நெற்போகப்பட்டி ராம்ராக் நினைவு பாசறை இணைந்து கல்லல் மற்றும் காளையார் கோவில் ஒன்றியங்களைச் சேர்ந்த பள்ளிகளுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியை நடத்தியது. கல்லல் பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியில் இளநிலை மற்றும் உயர்நிலை என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 110 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இளநிலை பிரிவில் அதிகமான குரல்களை ஒப்புவித்து கண்டரமாணிக்கம் சேது ஐராணி பதின்ம மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஜெயதியாரா முதல் இடம் பிடித்தார். கல்லல் பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளி மாணவர் கிங்ஸ்டன் ஆண்டோ 2ஆம் இடமும், காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவி தனுஸ்ரீ 3ஆம் இடமும், காளையார் கோவில் கனிகாஸ்ரீ சிறப்பு பரிசும் பெற்றனர். உயர்நிலை பிரிவில் பாகனேரி அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவிகள் சாதனா முதலிடமும், கௌஷிகா சிறப்பு பரிசும், கல்லல் பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கவின்குமார் 2ஆம் இடமும், ஜான் நிரஞ்சன் 3ஆம் இடமும் பிடித்தனர். 22 மாணவ மாணவிகளுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இப்போட்டியின் நடுவர்களாக அருணாச்சலம், சின்ன அருணாச்சலம், பாண்டி பாலமுத்துக்குமார், செபஸ்தியம்மாள், சோபியா இருந்தனர். தமிழ்நாடு அறிவியல் இயக்க சிவகங்கை மாவட்ட தலைவர் ஆரோக்கியசாமி தலைமை தாங்கினார். பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி கமல்ராஜ், உலக திருக்குறள் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவர் வனிதா சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கிளைத் தலைவர் தனுசு ஸ்டாலின், உடற்கல்வி ஆசிரியர் பிரதாப் வல்லன் அரசு, ஆசிரியை நாச்சம்மை ராம்ராக் செல்வகுமார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தனர். ராம்ராக் நினைவு பாசறை நிறுவனர் சந்திரமோகன், தமிழ்நாடு அறிவியல் இயக்க சிவகங்கை மாவட்ட செயலாளர் பிரபு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார்.